ஹாய் மக்களே, நம்ம இப்போ சிப்பி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிப்பியை வாங்கிட்டு வந்து மண் பானையில் வந்து இல்லைன்னா மண் சட்டியில் உள்ளே போட்டு தண்ணி ஊற்றியோ இல்லை வைக்கலாம், தண்ணி ஊற்றாமலாம் வைக்கலாம். மேலே வந்து மூடி வச்சு மூடிக்கணும். இப்போ ரெண்டாட்டுமே இப்படி பழக்கணும். பழக்கிறத வந்து ரெண்டையுமே தனித்தனியாக பிச்சு எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த ஒரு ஓடை வச்சு அந்த உள்ளே இருக்க சதையை வந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்புறமா அதில் அந்த சில இதில் இருக்கும், சில இதில் இருக்காது. அந்த சின்ன நார் மாதிரி ஒரு இது இருக்கும். அது வந்து நம்ம குழம்புக்கு எடுத்துக்கக்கூடாது, நம்ம சாப்பிடவும் கூடாது. அதனால் அதை என்ன பண்ணணும்னா, இப்படி 2 சிப்பிக்கு இடையில வச்சுட்டு அந்த இதை பிடிச்சி எடுத்தாச்சுன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்து தண்ணி வச்சு அலசி நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம். சிலவங்க வந்து இதை ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவாங்க. சிலவங்க க்ளீன் பண்ண முடியாமல் இதை வந்து வாங்கி சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த மெத்தேடில் க்ளீன் பண்ணி வாங்கி சாப்பிட்டு இதில் உள்ள பல சக்திகளை வந்து உபயோகப்படுத்திக்கணும். வணக்கம் மக்களே.